வணக்கம் நண்பர்களே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2024 டியர் பார்க்க போகிறோம். டியருக்கு வந்து நம்ம 6 மணி ஷோட சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு. 6 மணி ஷோட நம்ம என்ன பண்ணோம், சி போர்டு 2 நம்பர் சான்ஸில் ஒன்று வந்து சி போர்டு 4 இருக்கணும், இல்லைனா 5 இருக்கணும். 2 நம்பர் கொடுத்தோமா, நமக்கு என்ன 5 நம்பர் கொடுத்தாங்க, என்ன அடித்தாங்கிறது நம்ம பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா 04/968. இதில் நம்ம காலையில் கொடுத்ததில் நமக்கு 6ஆம் நம்பர், அதே மாதிரி 9ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இதெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலிங் 01/765 5ஆம் நம்பர் வந்துருச்சா. நம்ம சொன்ன மாதிரி 8க்கு 5ன்னு வருங்க, வேறு எதுவும் வராதுங்க. 8க்கு 4 வரும், இல்லை 8க்கு 5 தான் வரும். இந்த 2 நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம், அது வந்துருந்துச்சு. சரிங்களா. அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 மணி ரிசல்ட்டும் அதான் சொன்னேன். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து நமக்கு 4ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. இதை தான் நம்ம தெளிவாக இங்கே சொல்லியிருந்தோம், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், சி போர்டு 4 நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் நமக்கு 5ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அது 2 நம்பருமே நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் 5ஆம் நம்பர் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே நமக்கு 5ஆம் நம்பர் 8க்கு 5ன்னு வரும்னா, அதே மாதிரி 4 நம்பர் அதே நம்ம என்ன தொடர்ச்சியாக நம்ம என்ன நினச்சோன்னா, இந்த 6ஆம் நம்பர் வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட 4வது 5வது வைக்கிறாங்க. 6ஆம் நம்பர் பி போர்டில் எடுக்கவே கிடையாது. சரிங்களா. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. 6ஆம் நம்பரை மட்டும் எடுக்கவே இல்லை. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரு நாள் இதுக்கு முன்னாடி 2 ட்ராவுக்கு நமக்கு 6ஆம் நம்பர் இருந்துச்சு. மேலே ஒரு ட்ராவிலையும் நமக்கு 6ஆம் நம்பர் இருந்துச்சு. இப்போயும் 6ஆம் நம்பர் தான் இருக்குது. தொடர்ந்து ஒரு 4 ட்ரா 5 ட்ராவுக்கு நமக்கு 6ஆம் நம்பர் தான் திரும்ப வந்து பி போர்டிலே கொடுத்துட்ருக்காங்க. வேறு எங்கேயும் மாற்றவே இல்லை. 6ஆம் நம்பர் அங்கேயே தான் இருக்குது. நமக்கு வந்து 968 765 064 இதெல்லாம் வந்து தொடர்ந்து நமக்கு 6ஆம் நம்பர் அங்கேயே தான் வந்துகிட்டு இருக்குது. வேறு எங்கேயும் மாறி வரவே இல்லை. சரிங்களா. அதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக இப்படி தான் ஆடுறாங்க. 6ஆம் நம்பர் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முதல் ட்ரா வந்து நமக்கு 661, அதுக்கு முதல் ட்ரா வந்து 761. தொடர்ந்து வந்து 6ஆம் நம்பரே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ட்ரா 4 ட்ரா 5 ட்ராவுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 664, அதே மாதிரி 761, 968. அதுக்கப்புறம் நமக்கு 765, 600, 064. அப்போ தொடர்ந்து வந்து நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை ட்ராவுக்கு நமக்கு 6ஆம் நம்பர் கொடுக்குறாங்க, 1 2 அது போக 3 4 5 கிட்டத்தட்ட 5 ட்ராவில் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் பி போர்டிலேருந்து எடுக்கவே இல்லை. 5 ட்ராவை நமக்கு பி போர்டில் 6ஆம் நம்பர் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து 6ஆம் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா. பி போர்டில் 5 ட்ராவை நமக்கு தொடர்ந்து வந்து பி போர்டில் 6ஆம் நம்பர் தான் இருக்குது. வேறு எந்த நம்பரும் மாற்றவே இல்லை. அப்படியே அந்த நம்பர் அங்கேயே கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எத்தனை டைம் கொடுத்தாலும் நம்ம வைக்க போகிறது இல்லைங்கிறது முடிவு ஆகிடுச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம பேசிட்டு நம்ம விட்டுறலாம். சரிங்களா. எத்தனை டைம் வந்தாலும் 6ஆம் நம்பர் நம்ம கணக்கிலே வரதில்லை. வந்தால் நமக்கு என்ன வரும், பி போர்டில் வரும், இல்லை சி போர்டில் வரும். ஆனால் பி போர்டில் மட்டும் வரதில்லை கணக்கு. சரிங்களா. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதே தான் கொடுக்குறோம். நாளைக்கு வந்து என்னங்க திரும்ப வந்து 6ஆம் நம்பர் வருமானா, எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் பி போர்டில் வரல, ஏ போர்டில் தான் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு ஏ போர்டில் தான் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எதனாலங்கன்னா, எனக்கு என்ன சொல்கிறேன்னா 0க்கு 6 தான் எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 0க்கு 6ங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து நமக்கு கிட்டத்தட்ட 5 ட்ராவாக பி போர்டில் 6ஆம் நம்பர் வைக்கிறாங்க. கொஞ்சம் மாற்றி ஏ போர்டில் வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக வச்சாங்கன்னா அது 6ஆம் நம்பர் வைப்பாங்க. அதுவும் நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0க்கு நமக்கு 6ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு. உங்களுக்கு வந்து 0க்கு 6 வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு 5 ட்ராவாக நமக்கு 6ஆம் நம்பர் தான் பி போர்டில் வச்சுருக்காங்களே. கொஞ்சம் மாற்றி ஒரு ட்ராவாவது ஏ போர்டில் வைங்க. ஏன்னா ஏ போர்டில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா ஏ போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். ஏங்க 0க்கு 6 வரல என்னங்க பண்ணுவீங்கன்னா 2ஆம் நம்பர் வரும். சரிங்களா. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஆனால் நாளைக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. 2ஆம் நம்பர் நீங்கள் போர்டு கட்டினா ஒரு இலக்கு தப்பிச்சிக்க முடியும். 2ஆம் நம்பர் ஏன்னா எனக்கு 2ஆம் நம்பர் 2 பக்கமும் காமிக்குது. ஏ போர்ட்லேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு 7க்கு 0க்கு 2 4க்கு 2. ஓகேங்களா. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 0க்கு 2 4க்கு 2. 4க்கு 2ங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர், எவர்கிரீன் நம்பர் தான். சரிங்களா. அது மாதிரி ஆடினாலும் நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்து அப்படியே சி போர்டில் வச்சு விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா எப்படி வேணாலும் மாற்றி ஆடலாம். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடிக்காங்க. இது வரைக்கும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து 5 ட்ராலாம் வந்து அவங்களுக்கு 6ஆம் நம்பர் வைக்கவே கிடையாது. இந்த மாதிரி ஒரே நம்பர் திரும்ப வைக்கவே கிடையாது. இப்போ தான் ஆடுறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி ஆட்டான்னு தெரியல. இது பார்க்கலாம் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நான் பார்த்துருவோம். ஆனால் தொடர்ந்து பி போர்டில் 6ஆம் நம்பர் வச்சவங்களுக்கு ஒரு லக்கு. 5 ட்ராவை நமக்கு பி போர்ட்லேயே 6ஆம் நம்பர் வச்சுட்டே இருக்கலாம். தொடர்ந்து வேறு எந்த நம்பரையும் மாற்ற வேண்டியதில்லை. சொல்லிவிட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட நம்ம நிறைய பேர் வின்னிங் எடுத்துருக்கலாம்.
பட் பரவாயில்ல. எல்லா நம்பரையும் அப்படியே வச்ச நம்பரே வச்சு விட்டா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப அதே நம்பர் வச்சு காசு எடுத்துக்கலாம். நிறைய பேர் காசு வீணாக போகிறதுக்கு பதிலாக ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி ஆடுறாங்கன்னு. அதே சேம் டைம் நமக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. 2ஆம் நம்பர் அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகே, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு என்னங்க வரணும், 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஏங்க இங்கே ஆல் போர்டுன்னு எழுதிட்டீங்கன்னா அது வந்து கேரளா எழுதுகிற மாதிரி எழுதிட்டு மாற்றி பி போர்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இது சி போர்டை மாற்றிடலாம், சியை மாற்றிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஏவை மாற்றிடலாம், ஏ. அதே மாதிரி இது பி, இது சி. சரிங்களா? அந்த மாதிரி மாற்றிடலாம். அதே மாதிரி வந்து 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனாலங்க 5ஆம் நம்பர்னா, எங்கள் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வைக்கணுமா, 5ஆம் நம்பர் வைக்கக்கூடாதான்னு 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 0 வந்தால் 4 நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வந்தால் கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மாற்றி ஆரம்பிக்கும். ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 968 கொடுத்துட்டாங்க பெரிய நம்பர். சரிங்களா? இப்போ 968 பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா அப்போ அதோட சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்படி 5ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். நாளைக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னு எடுங்க. ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 968 வச்சுட்டாங்க இல்லையா? இப்போ நமக்கு கண்டிப்பாக இதுக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் பண்ணாமல் ஆட மாட்டாங்க. அதனால் 5ஆம் நம்பர் நம்ம ஆல் போர்டில் கொடுக்குறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ராவை நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரல. நம்ம கொண்டு வர நம்பர் வந்து 968 கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். புரியுதுங்களா? 9க்கு 6, 9க்கு 2. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆடுவாங்க. அதே மாதிரி அந்த 5ஆம் நம்பருக்கு கொஞ்சம் எனக்கு என்னமோ 6க்கு 5ன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதுவும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி அந்த 5ஆம் நம்பர் ஏங்க ரொம்ப பர்டிகுலராக கொண்டு வரீங்கன்னா, 0க்கு 5ன்னு வரலாம், 4க்கு 5ன்னு வரலாம், 6க்கு 5ன்னு வரலாம், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 2, 6க்கு 2, 9க்கு 2. அப்போ அதே கணக்கு தான். அதே மாதிரி தான் இங்கே 0க்கு 2, 6க்கு 2, 4க்கு 2 அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 968 அதே மாதிரி 068 இதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் போகாது. அதனால தான் அது கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான சான்ஸுங்க. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6க்கு 3 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. சரிங்களா? உங்களுக்கு இது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 3க்கு 6 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 3ங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வச்சிருக்கீங்கன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஸ்ட்ராங்காகவே வருது. அதே மாதிரி சி போர்டு 7ஆம் நம்பர். நம்ம தான் சி போர்டு ஏங்க 7ஆம் நம்பர் கொடுக்கணும், 2ஆம் நம்பர் எனக்கு கணக்கு காமிச்சு 2 நம்பர் ஒட்டுக்கு கொடுக்க முடியாதுங்கிறக்கா நான் 7ஆம் நம்பரை மாற்றிட்டேன். 4க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 4க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அதனால தான் நம்ம என்ன சொன்னால், ஆல் போர்டில் நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் வைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் தான் கணக்கு எடுத்துருக்கும் போது நீங்கள் தான் 2 நம்பர் கணக்கு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போடும்போது 2ஆம் நம்பர் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். சரிங்களா? அது இல்லைங்க எனக்கு சி போர்டில் வருதுங்க அப்படின்னா சி போர்டில் வைங்க. இல்லை எனக்கு ஏ போர்டில் வருதுங்கன்னா ஏ போர்டில் வைங்க. இல்லைங்க எனக்கு ரெண்டுமே இல்லைங்க ஆல் போர்டில் வருதுன்னா ஆல் போர்டில் வைங்க. சரிங்களா? வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தெளிவாக சொல்கிறோம். அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 0க்கான வாய்ப்பு. ஏன்னா 0 அப்படி கொடுக்குறீங்கன்னா ஆமாம் வரும். ஏன்னா 4 0ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 0 1ன்னு வந்திருக்கு இல்லையா? அதே கண்டினியூ நம்ம அப்படி 0 வந்து சி போர்டில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம ஏ போர்டில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தான் சொல்ல முடியல. எப்போயுமே இங்கே வர நம்பர் தான் நமக்கு இங்கே வரும். அதாவது திரும்ப பதிவு பண்ணுறேன் நான். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறோம், இங்கே இருக்கிற நம்பர் நீங்கள் இங்கே வருங்க பி போர்டில் தொடர்ந்து வருங்க, வந்துகிட்டே இருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, திரும்ப இந்த 2ஆம் நம்பர் இருக்குல்ல, இந்த 2ஆம் நம்பர் இருக்குல்ல, 2ஆம் நம்பர் எடுத்து நம்ம பி போர்டில் ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம். ஏ போர்டில் வச்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே 2ஆம் நம்பர் வருது கணக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2 5ங்கிற 2 நம்பர் கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து டியர் மிஷின் சார்ட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதுவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாது. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.